பேப்பர் படிக்கிறேன் இல்லையா, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கணும். பேப்பர் படிக்கிறவனுக்கு இது தெரியும். இந்திரா காந்தி சொன்ன மாதிரி நான் வழக்கு லெஃப்ட் மூவ் மாட்டேன், ரைட்டு மூவ் மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன்டா, உன்னால் முடிஞ்சதை பாரு. ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி உருவாக்கியிருக்காரா மோடி? எல்லாம் விற்றுருக்காரு. இங்கே இளைஞர்களது கனவு, இளம் பெண்களது கனவு எல்லாமே வந்து தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த IMF லோன் கொடுத்து அவங்க வந்து ஒரு 11 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். அந்த 11 கண்டிஷனில் கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானில் ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு நிலையை நிரூபிப்பதற்கான ஒரு சூழலா, இல்லை இந்த 11 கண்டிஷனை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன புரியுது? 11 கண்டிஷன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் IMF ஃபண்டிங் கொடுத்தா அந்த ஃபண்டிங் ஒழுங்காக போகுதா, அந்த ஃபண்டிங் வந்து கரெக்டாக செலவழிக்கப்படுகிறதா, அந்த ஃபண்டிங்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியினுடைய பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் இருக்கா, அந்த ஃபண்டிங்குக்கு டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கரெக்டாக இருக்கா. டேக்ஸ் ரிஃபார்ம் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்பெண்டிங் ஒழுங்காக போகும், பணம் போட்ட பணம் திரும்பி ஒழுங்காக வரும். சார், அதில் ஒரு நுட்பமான இடம் சார். இதுக்கு முன்னாடி அதில் வேளாண் சார்ந்த வரி விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அந்த வேளாண் வரிகள் கிடையாது. இப்போ வேளாண் வரி சுமையை அவர்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன சார்? நோக்கம் வந்து ஃபுட் செக்யூரிட்டி. உலகத்தில் இருக்கிற ஃபுட் செக்யூரிட்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து எங்கே விளையுதோ அதிகமாக விளையக்கூடிய விளைபொருள்களை எடுத்து அவங்க உணவுப் பொருளாக மாற்றணும். அந்த உணவுப் பொருள் வந்து உலகத்திற்கு போகணும். அப்போ இது வந்து உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இருக்கணும். அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு தங்களுக்கு அடிமையாக இருக்கணும். இது வந்து மேற்குலக நாடுகளுடைய திட்டம். அந்த திட்டத்தை கட்டுப்படுத்த ஆகணும். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை கட்டுப்படுத்த தான் ஆகணும். WHO வந்து நம்மளுக்கு கண்டிஷன் போடுது, நீ சின்ன கம்பெனியெல்லாம் ஒழிச்சிருந்தீங்க. மோடி அரசு வந்து MSME செக்டாரே ஒழிச்சிட்டு தானே இருக்கு. இப்போ சர்ஃபாசி ஆக்டை கொண்டாந்தார் சிதம்பரம். இன்றைக்கி அந்த சர்ஃபாசி ஆக்டை தீவிரமாக செயல்படுத்துறது மோடி கவர்மெண்ட் தானே. ஏன் சிதம்பரம் கொண்டாந்த சர்ஃபாசி ஆக்டு MSME செக்டாருக்கு அகைன்ஸ்டாக இருக்குது, தூக்கி போட வேண்டியது தானே. எந்த கவர்மெண்ட்டினுடைய பேமெண்ட்டும் கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து 3 மாதத்தில் வராது, 3 மாதத்தில் கிடைக்காது. ஆனால் 3 மாதத்தில் நீ MSME செக்டாரில் தொழில் முனைவோர்கள் ஆரம்பித்து பேங்க்கில் வாங்கல லோனை திருப்பி கட்டலைன்னா உங்கள் கம்பெனியை வந்து NPA ஆக்கிடுவான். சர்ஃபாசி ஆக்டில் கொண்டாந்து ஏலத்துக்கு போட்டுருவான். அப்போ என்ன அர்த்தம்? WHO என்ன சொல்லுது? பெரிய கம்பெனி கார்பரேட்டாக விலை, சின்ன கம்பெனியில் ஒளி சொல்லுது. அதை தானே செய்யுது மோடி அரசு. அப்போ நீங்கள் வந்து IMF சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படுத்துறீங்க. IMF சொல்கிறதுபடி உதய் மின் திட்டத்தை கொண்டாந்து மோடி அரசு தானே. ஒரு சைடு ரிஃபார்ம்ஸ், ஒரு சைடு அவங்க இதை கொண்டாடுறாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில் எப்படி கொண்டாந்தார் மோடி? IMF உத்தரவின் பேரில் தானே கொண்டாந்தார். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கக்கூடாது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கக்கூடாது IMF நினைக்குது. அது எல்லாமே வந்து வர்த்தகத்துக்கு போகணும். அரிசி விநியோகம் முதற்கொண்டு அத்தனையுமே வந்து வர்த்தகத்துக்கு பெரிய கம்பெனிங்க கையில் போயிடுச்சுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்தியாவில் போய் பெனிட்ரேட் பண்ண முடியாது, நம்ம வியாபாரம் பார்க்க முடியாது அப்படின்னு அது நினைக்குது. ஆன்லைன் ட்ரேடை கொண்டாந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் அத்தனை கடையும் நாடார் கடைகளெல்லாம் ஒழிச்சது யார்? மோடி தானே. IMF அப்போ மோடி IMF லிசன் பண்ணும்போது பாகிஸ்தானை விட்டு வைப்பானாவ? ஒரு மிகப்பெரிய இந்தியா. அப்போ வரியை நம்பி நம்ம இருக்கோம், வளர்ச்சியை நம்ம நம்பலை, வளர்ச்சியை உருவாக்கலை. அப்துல் கலாம் கொடுத்த 2020 இந்தியா ஒரு வளர்ந்த நாடு, அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை வருவதாக இருந்தால் இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறி இருக்கும். வரியை குறைச்சிருப்போம். இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் ஜிஎஸ்டியை போட்டு கொள்றீங்களா? அப்துல் கலாம் 2020 வந்து இந்தியா வல்லரசு ஆக்கணும்னு நினச்சாரு. 2014 நீங்கள் பிரைம் மினிஸ்டர், கிட்டத்தட்ட 6 வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க. எந்த ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? 2047 தான் இந்தியா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகுன்றீங்க. 47 அப்போ எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் என்ன ஆட்சி நடத்திருக்கீங்க? இந்தியாவை வந்து ஒரு அணு ஆயுத வல்லரசாக இந்திரா காந்தி உருவாக்கினார். இந்தியாவை வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியோட இந்திரா காந்தி உருவாக்கினார். மோடி என்ன பண்ணார்? இது வரைக்கும் சைனா வந்து 1980-90களில் இந்தியாவோட கம்மியான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் தான் இருந்துச்சு. இந்தியாவோட இருக்கிறத விட கம்மியான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருந்தது. இன்றைக்கி இந்தியாவோட 6 மடங்கு அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வோட சைனா இருக்குது. உலக பொருளாதார வல்லரசான அமெரிக்காவோட போட்டி நிற்கிது.
மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றி நிற்கிது, வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறான். ஆனால் சைனாவை விட இந்தியாவை அந்த வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கிட்ட வரும். அந்த வளர்ச்சியை கொண்டு வந்து நிற்க தவறிவிட்டு பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுட்டு, இந்தியா எத்தாம் பெரிய நாடு, ஒரு பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு இந்தியாவை சிறுமைப்படுத்தினா எப்படி ஏற்றுக்கிறது? எப்படி ஏற்றுக்கிறது? கூட 20 வருஷம் நான் கூட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். நான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல், இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லா இதுலேயும் அப்துல் கலாம் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சார், இந்த அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த IMF இந்த விவகாரங்களை பார்க்குறப்ப இந்தியாவை எதிர்ப்பதற்காக IMF-ஓட இந்த அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கூட இந்த ஃபண்டிங்கில் இருக்கா, இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி சார் பிஹைண்ட் தட்? IMF-க்கெல்லாம் இந்தியாவை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஏசியாவில் வந்து சைனாவுடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கணும், அமெரிக்காவுடைய வர்த்தகத்தை கூட்டணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அப்போ சைனாவுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைச்சி அமெரிக்காவுடைய வர்த்தகம் கூட்டினா இந்தியாவை அமெரிக்கா பக்கம் கொண்டு வரணும். இந்தியா வந்து ஆல்வேஸ் ரஷ்யா பக்கம். இந்திரா காந்தி வந்து என்ன டிசிஷன் எடுத்தாங்க? நான் சொன்ன டிட்டரன்ஸ் த்ரூ டிஃபென்ஸ் சுப்பீரியர். எதனால? 20 வருஷம் அமெரிக்காவோட ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் தான் இந்தியாவை வந்து ஸ்ட்ராங்கான பவராக உருவாக்குச்சு. 20 வருஷம் ஒப்பந்தம். இன்றைக்கி என்னது? இன்றைக்கி நம்ம எப்படி உக்ரைன் வந்து நாட்டோ பக்கம் போக ரஷ்யா வந்து தாக்கிட்டு இருக்கு, அது மாதிரி நம்ம வந்து என்னது, அமெரிக்கா மிரட்டின உடனே 0 வரின்றாங்க. ஓகே, வரி எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஓகே, ஆயில் உங்கள்கிட்ட வாங்குறேன்ட்டாங்க, ஃபைட்டர் ஜெட் உங்கள்கிட்ட வாங்குறேன்ட்டாங்க, ரஷ்யாட்ட வாங்க மாட்டோம்ட்டாங்க. இத்தனையும் எங்கே நடக்குது? நமக்கு பேப்பரில் தானே படிக்கிறோம். எல்லாத்தையும் பேப்பரை படிக்கிறேன் இல்லையா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கவன் பேப்பர் படிக்கிறவனுக்கு இது தெரியும். ஓகே, இந்தியா ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு பயந்து வரியை குறைச்சது நிர்மலா சீதாராமன். ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யாட்டிருந்து குறைஞ்ச விலையில் வாங்குகிற ஆயிலை வாங்கி அதையும் வந்து அதானி அம்பானிக்கு தான் கொடுத்தீங்க. அதை கூட வந்து இப்போ அமெரிக்காட்டிருந்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுடைய ஆசிலேஷன், அப்போ இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக இருந்திருந்தால் இந்த ஆசிலேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய நாடு, இந்திரா காந்தி சொன்ன மாதிரி, நான் வழக்கு லெஃப்ட்டு போக மாட்டேன், ரைட்டு போக மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன்டா. ஓகே, உன்னால் முடிஞ்சதை பாரு. நீ என்ன ஃப்ளீட் 7 அனுப்புனாலும் நான் வந்து தைரியமாக எதிர்கொள்வேன். ரஷ்யாட்ட சொல்லி இன்னொரு போர்க்கப்பலை அனுப்புன்னு சொல்லி நின்னாங்கல்ல அன்றைக்கி இந்திரா காந்தி. நின்னாங்கல்ல, அந்த தைரியம்னு எப்போ வரும்? இந்தியா பொருளாதார வல்லரசாக உருவானதான் வரும். பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும்? GST போட்டால் வருமா? வளர்ச்சி உருவாக்கணும், ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி இந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, அடுத்து ராஜீவ் காந்தி, அடுத்து வந்து நரசிம்மராவ், வாஜ்பாய், இவங்கெல்லாம் வந்து இந்த டிஃபென்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிசர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதுபோல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்கல. எல்லாத்தையும் ப்ரைவேட் செக்டர். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி உருவாக்கியிருக்காரா மோடி? எல்லாம் விற்றுருக்காரு. ஆனால் எத்தனை பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸை உருவாக்கியிருக்காங்க? அங்கே தான் வந்து வலிமை இருக்குது. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னார் அப்துல் கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லையா? வாங்கிறதுலையா வலிமை? வாங்கிறதுல வலிமையா? $300 பில்லியன், 150 பில்லியன் இந்தியா, 150 பில்லியன் ரஷ்யா போட்டு உருவாக்குனதான் பிரம்மோஸ் அப்துல் கலாமால். அந்த பிரம்மோஸ் உருவாக்குனது, அதுக்கு CEO வருது டாக்டர் சிவதான பிள்ளை. இன்றைக்கி $1 பில்லியன் ரெவென்யூ பிஸ்னஸை கொண்டாந்துட்டு இருக்காது. 11 பிரம்மோஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து 11 ஏர்பேஸ் அடிச்சிருக்கீங்க. ஓகே, அதுதான் வலிமை. அந்த வலிமையை உருவாக்குனது யார்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வலிமையை, ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கியிருக்காரா மோடி? நாங்கள் டாக்டர் கோட்டாகரி நாராயணாவும் அப்துல் கலாமும் NIL இருந்து சிவிலியன் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 100 பேசஞ்சர், 70 to 50, 100 சீட்டர் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட், 100 பேசஞ்சர் உருவாக்கக்கூடிய பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் உருவாக்கக்கூடிய டீட்டெயில்டு டிசைன் மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கல மோடி. ஏன் எடுக்கல? ஒரு டிசிஷன் எடுக்கல. நம்ம பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க, DRDOவை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க. இனி பாருங்கள், ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகும். அப்போ மிஷன் ஓரியன்டட் ரிசர்ச்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரைவேட்டைஸ் கொடுத்துருங்க,
என்று சொல்லி உங்களுடைய ஒட்டுமொத்த பாலிசியே ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் உருவாக்கி வச்ச போர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை கலைச்சிட்டீங்க, ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை கலைச்சிட்டீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை கலைச்சிட்டீங்க. இது எல்லாம் எங்கே இருந்தது? இஸ்ரோலேருந்து, டிஆர்டிஓவில் இருந்துச்சு, அட்டாமிக் எனர்ஜி இருந்துச்சு. எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி ப்ரைவேட் கையில் கொடுக்குறீங்க. மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் ப்ரைவேட்டுக்கு போகக்கூடாது. இந்தியா அந்தளவுக்கு மெச்சூர் ஆகலை இன்னும். மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் should be with ISRO, should be with DRDO, should be with அட்டாமிக் எனர்ஜி. கமர்ஷியலைசேஷன் வேணால் போகலாம், ப்ரைவேட்டைசேஷன் போலிய மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரே போச்சுன்னா அப்போ எங்கே இருக்கும்? என்ன இருக்கும்? அந்த ஸ்ட்ரக்சரையே காலி பண்ணிட்டார் மோடி. அதுதான் மோடி செஞ்சது. இதனுடைய விளைவுகள் இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து நம்ம ஃபெயிலியர் ஆகும்போது தான் தெரியும். நிறைவாக சார், இந்த போர்ச்சூழல், ராகுல் காந்தி அவருடைய கேள்விகள், இனி வரும் காலம் இதை மோடி எப்படி டேக்கிள் பண்ணுவார்? இது ஒரு பெரிய, அவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சரிவாது. இது மோடி பொலிட்டிக்கலாகவே அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக செட்பேக் இல்லை. அவங்க அவங்களுக்கு ட்ரோல் ஆர்மி இருக்குது, அவங்களுக்கு பொய்யை பரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் இருக்குது, டிவி மீடியா இருக்குது, பேப்பர் மீடியா இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. அதனால் அவங்க மக்களை ஏமாற்றுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் உலக நாடுகளால் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா ஒரு அந்நிய தேசமாக காட்சியளிக்கும். பக்கத்தில் ஒரு நாடுகளோட மதவாதத்தை கையில் எடுத்த நாடு அழிந்தது மாதிரி, பாகிஸ்தான் அழிந்தது மாதிரி, சிலோன் இலங்கை அழிந்தது மாதிரி, ஆப்கானிஸ்தான் அழிந்தது மாதிரி இந்தியாவும் மதவாதத்தை கையில் எடுத்து இந்தியாவும் அந்த அழிவை நோக்கி செல்லும். ஒரு அறிவார்ந்த சிந்தனையை கொண்டு வருவதற்கு ஒட்டுமொத்தமாக இவிஎம் ஒழிக்கப்பட்டால்தான், இல்லைனா 100% விவிபேட்டை ஸ்லிப் என்ற நிலை வந்தால் மட்டும்தான் இந்த மோடி அரசு மாறும். மோடி அரசு மாறினா மட்டும் போதாது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற மாதிரி ஒரு ஒரு மெஜாரிட்டி உள்ள கவர்மெண்ட்டு மத்தியில் வரக்கூடாது. வந்தாலே இந்த சர்வாதிகாரமும் மதவாதமும் தலைதூக்கும், ஊழலும் தலைதூக்கும். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தால் மக்களை மதித்து ஆளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மாநிலங்கள் அது ஒத்துழைப்போடு அந்த ஆட்சி நடந்தால் அது மக்களுக்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நகரக்கூடிய ஆட்சியாக அது இருக்கும். இது இல்லைன்னா பெரும்பான்மை பலம் பெற்றக்கூடிய எந்த ஆட்சியும் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் சித்தாந்தத்தை நோக்கி சென்று மக்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஃபாரின் பாலிசி மிகப்பெரிய தோல்வி மோடி அரசில். பொருளாதாரத்தில் தோல்வி, வேலைவாய்ப்பில் தோல்வி, அனைத்து துறைகளையும் தோல்வி. ஆனால் மதவாதத்தில் முன்னேற்றம், பிரிவினைவாதத்தில் முன்னேற்றம், ஜாதியவாதத்தில் முன்னேற்றம், மொழிவாதத்தில் முன்னேற்றம், இந்தியாவை சமஸ்கிருதப்படுத்துவதில் முன்னேற்றம். ஆனால் இது எதுவுமே அறிவியல் சித்தாந்தத்தில் முன்னேற்றம் அல்ல. எல்லாம் அறிவியல் சித்தாந்தம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கோமிய சித்தாந்தம் முன்னுக்கு வரும்போது நீங்கள் மக்கள் எப்படி வருவாங்க? எதிர்கால 64 கோடி இந்திய இளைஞர்களது வாழ்க்கை, இந்திய இளைஞர்களது லட்சியம், இந்திய இளைஞர்களது கனவு, இளம் பெண்களது கனவு எல்லாமே இப்படிப்பட்டவர்கள் கையில் இருக்கும் பொழுது இந்த நாட்டை காப்பாற்றுவது தமிழ்நாடு மட்டும் போராடி பிரயோஜனம் இல்லை, ஒட்டுமொத்த தென்னிந்தியா மட்டும் போராடி பிரயோஜனம் இல்லை, வட இந்தியர்களும் திருந்த வேண்டும் என்ற நிலை வந்தால்தான் இது மாறும். கண்டிப்பாக சார், உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும் தொடர்ந்து நம்ம இந்த போர் குறித்தும் உலக அரசியல் குறித்தும் நம்ம நிறைய பேசுவோம் சார். வாய்ப்பிற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. தேங்க்யூ.